அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் உளவியல் சார்ந்த பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் மன முதிர்வு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். மன முதிர்வு அப்படிங்கிறது எப்போ வரும்னா, நமக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது முதல்ல வரணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். அது தானாக வராதுங்க. ஏன்னா எப்போ அது வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தி ஏற்படுத்திக்கும் பொழுது எல்லா பொருட்களில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயையை நம்ம விட்டுட்டு, இந்த பொருட்கள்லாம் தேவை கிடையாது, மனிதர்கள் கூட தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது, நான் சந்தோஷமாக இருப்பது என்னுடைய கடமை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு எப்போ நம்ம கொண்டு வருமோ நமக்குள்ள, அப்போ தான் அந்த மன முதிர்வு அப்படிங்கிறது வருது. ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவங்களுக்கு ஒரு 86 இயர்ஸ் இருக்கும். அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, அப்படியே தனியாகவே வாழ்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே தனியாக தான் வந்தோம், எல்லாருமே தனியாக தான் போக போகிறோம், இதில் தனியாகவே வாழ்ந்தாதான் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகத்தோடு பேசினாங்க அவங்க. ஸோ அது மாதிரி உலகத்தில் நம்ம எந்த அப்ரூவலும், யார்கிட்டேருந்தும் எந்த அப்ரூவலும் எதிர்பார்க்காம, இது நான், என் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் வாழறாங்க பார்த்தீங்களா? அது ஒரு தெளிந்த ஒரு மனம், அது ஒரு தெளிந்த ஒரு மனமுதிர்வு உள்ள ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இதுல சமூகத்துக்கும் சட்டத்துக்கும் எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வதுங்கிறது போராட்ட வாழ்க்கை. அப்படியெல்லாம் இல்லாது யதார்த்தமாக ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதுல நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி துணி உள்ளவங்க பல பேர் இருக்காங்க. அது நிறைய பேர் அவங்கள நினைச்சு ஆச்சரியப்படுவாங்க. அது எப்படி அவங்க தனியாவே இருந்து இப்படி சந்தோஷமா இருக்கேன்றாங்க, நம்பவே முடியலையேன்னுவாங்க. ஏன்னா பல உண்மைகள் நம்பவே முடியாது. அதே போலதான் மன முதிர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, எவ்வளோ கிடைச்சாலும் இன்னும் வேணும் வேணும்னு தான் கேட்போம். ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் புக் எடுத்து நீங்கள் வேணால் எழுதுங்க. டெய்லி உங்களுக்கு என்ன வந்திருக்கு மற்றவங்க கிட்டேருந்து, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கணக்கே கூட வச்சு பாருங்க. நிச்சயமாக நாம் கொடுத்தது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மன முதிர்வுன்றவங்க என்னன்னாக்கா, அதை நிறைய யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு நிறைய கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. யார் ஒருத்தங்க நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் நிறைய யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதில் கூட ஒரு அழகான கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பாலைவனத்தில் ஒருத்தர் பயணம் போயிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது. நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது. அதில் ஒரு வாசகம் இருக்குது. இந்த ஒரு பம்ப் இருக்குது, ஹேண்ட் பம்ப்பு. அதை அடித்து பார்க்குறாரு, காற்று தான் வருது. அப்போ அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு, இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நீங்கள் பம்ப் பண்ணுங்க, நிறைய தண்ணி கொட்டும், உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் நிரப்பிக்கிட்டு திருப்பி இந்த பாட்டிலை ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இவருக்கு இதை நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பயங்கர தாகமாக இருக்கும், அந்த தண்ணி ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஐயோ ஊற்றிட்டு அப்புறம் இந்த பம்பில் எல்லாம் போய் வீணாக போயிட்டு நம்மளுக்கு தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது, இதை குடிச்சிட்டு பேசாமல் போயிடலாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பார். அப்புறம் சரி, போராட்டத்துக்கு அப்புறம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றி அடித்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட தண்ணியை ஊற்றி அடிப்பார். ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருப்பார், வராத மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நிறைய தண்ணியெல்லாம் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பாட்டில்லையும் நிரப்பிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார், பிலீவ் மீ இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பல பேரோட பகிர்தல் நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம சந்திச்சிருப்போம். சமீபத்தில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு பிஸ்னஸுமே அவருக்கு சக்ஸஸ். அவர் செய்கிற பல பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா முதலிட்டுருவார். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நீங்கள் எப்படி இப்படி எல்லாத்துலேயும் நம்பி விடுறீங்க, எல்லாரும் உங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே ப்ராஃபிட்டில் வருது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா, நான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுதும் அதில் ஒரு 20% நான் சேரிட்டிக்கு கொடுக்குறேன். முதல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், எல்லாரும் என்னை நம்பி வரவங்கெல்லாம் பிழைக்கணும், 20% சேரிட்டி கொடுக்கணும். இதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் இந்த பிஸ்னஸை நடத்து, இல்லாட்டினா அது வேணான்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தான் நான் தொடங்குவேன். அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னாரு.
ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மள எத்தனை பேர் வந்து நமக்கு வரக்கூட வருமானத்தில் ஒரு கொஞ்சமாவது நம்ம வந்து சேரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சேரிட்டி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம செலுத்த வேண்டிய வரியை செலுத்திட்டோம்னாலே போகிறோம். அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரி எல்லாமே வந்து காசு பணம் இல்லாதவங்களுக்காக தான். ஸோ அது வந்து இன்டைரக்டா சேரிட்டிக்கு தான் போகுது. நம்ம கட்டுற ஒவ்வொரு வரி பணமும் வந்து சேரிட்டிக்கு தான் போகுது. ஆனா இன்னைக்கு வந்து பொதுவா நிறைய பேர் நெகட்டிவா பேசி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படங்களும் பேச்சுகளும் பத்திரிகைகளும் மீடியாக்களும் வந்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நேர்மையா வரி செலுத்துறவங்களுக்கு கூட ஒரு உற்சாகம் இல்லாத போய், ஆமா நம்ம என்னத்த வரி கட்டி எல்லாரும் ஊழல் பண்ணி எல்லாரும் சுரண்டிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் நடக்காது நாட்டுல அப்படின்னே அது பரவி பரவி என்ன ஆயிடுச்சுன்னா பல விஷயங்கள் நடக்காமே கூட போயிடுச்சு. ஒரு விதத்துல நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாம் நம்பிக்கையோட நம்ம நாட்டுல நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம மன உற்சாகத்தோட மனத்துல ஆசையோட நம்ம கொடுக்க கொடுக்க நிச்சயமாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ஆட்சியில் வரவங்கெல்லாம் கூட பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் நம்ம கொடுக்குற ஒரு ரூபானா கூட பரவாயில்ல, அது ஒன்றுமே வந்து ஒரு நற்சேவைக்கு தான் போகும். ஸோ இது மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு நினைப்பது கூட ஒரு பெரிய மனமுதிர்வு தான். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஏன் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன நிறைவு மன முதிர்வுலாம் முதல்ல குடும்பத்திலேருந்து வந்தால் தான் சமூகத்தில் வரும். ஸோ இதற்கும் இந்த குழந்தை வளர்ப்புக்கும் என்ன சம்மதம் பார்த்தீங்கன்னா, இந்த மன முதிர்வு இல்லைன்னா நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட அளவுக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளும் வைத்துக்கொண்டு பொறுப்புகளையும் சுமத்திடுவோம். இந்த குழந்தை பருவத்துல அவங்களுடைய இயல்புக்கு மீறின பொறுப்புகளை சுமந்த ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயதுக்கு மேல ஏதோ ஒரு மன தாக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. அவங்களால வந்து பணம் காசு சம்பாதிச்சா கூட ஒரு ஹாப்பியா இருக்க முடியறதில்ல. பல விதமான மன நோய்களுக்கு கூட ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால அந்த சைல்டுஹுட்ல வந்து அந்த பேபியா இருக்கும் பொழுது அவங்க பேபியா இருக்க விடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க சுபாவத்தை வந்து அப்படியே இருக்க விடுறது, அப்படியே ஏத்துக்கிறது, அது கூட ஒரு மனமுதிர்வு தான். மாற்றணும் அப்படின்னு நினைக்காம. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக நடந்துடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த குழந்தைகளை பற்றியே ஒரு அப்சஷனோட நம்ம இருக்கும் பொழுது வேற எதுலையுமே நம்ம கவனம் செலுத்தாம சில தாய்மார்கள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லக்கூட சொல்லுவாங்க, மேடம் கல்யாணம் ஆயிடுச்சு மேடம், இனிமேல் எனக்கு வாழ்க்கையே என் குழந்தைகள் தான் மேடம், நான் எதுக்கு மற்றதெல்லாம் நினைக்கணும், நான் மற்றதெல்லாம் நினைக்க மாட்டேன், அது தவறு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. என்னையும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான சிந்தனையை யார் வளர்த்து விட்டாங்கன்னு தெரியல. நம்ம சமூகத்தில் இன்னைக்கு பல பேர் வந்து குழம்பி இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு தாய் ஆவது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். அது வந்து இந்த கதைகள் சினிமாக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தருமே தாயாகிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி தாயாகணும் அப்படிங்கிற போது அது அவங்களோட கடமையை அவங்க செய்கிறாங்க. அதில் சிரமம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் அதற்காக அந்த தாய்னா வந்து அப்படியே பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது, இல்லை இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. ஏன்னா சில பேர் அந்த கட்டாயத்துக்கு ஆளாயிட்டு கூட அந்த சமூக எதிர்பார்ப்பு அந்த குடும்ப எதிர்பார்ப்புகளாக என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சுய தேவைகளை வந்து மனசே இல்லாம அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதா நினைக்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லை. ஆக்சுவலா சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதுல வலி இல்லாம நம்ம ஒன்றத்தை செய்யும் பொழுதுதான் அது சாக்ரிஃபைஸ். ஆனா மனதுல வலியோடையே வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழும் பொழுது அது சாக்ரிஃபைஸே கிடையாது. அந்த மாதிரி செய்யும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கும் ஏற்படுது, அந்த குறிப்பாக சிங்கிளாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஏற்படுது. சரி நேயர்களே, இதன் தொடர்பாக இன்னும் பல கருத்துகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.